காங்கிரசின் ஆட்டம் முடிந்தது. பீகார் மாதிரி தமிழ்நாட்டிலும் நடக்கும். காங்கிரஸை தூக்கி எறிய போறாங்க. சற்று முன் கிடைக்கப்பெற்ற முக்கியமான செய்திகள். வளர்ச்சியும் பாதுகாப்பும் தான் முக்கியம் என்று நினைத்து மக்கள் ஓட்டளித்திருக்காங்க என்றும், பீகாரை போன்றுதான் தமிழகத்தில் காங்கிரஸ் கட்சியை மக்கள் துடைத்தெறிவார்கள் என பாஜக எம்எல்ஏ வானதி ஸ்ரீனிவாசன் சொல்லியிருக்காங்க. மேலும் அவர் இங்குள்ளவர்கள் பீகாரில் தேர்தல் பிரச்சாரம் செய்த போதும் கூட அங்கே காங்கிரஸ் கூட்டணிக்கு தோல்விதான் கிடைச்சிருக்கு என்று விமர்சிச்சிருக்காங்க. நடந்து முடிந்த பீகார் சட்டசபை தேர்தலில் என்டிஏ கூட்டணி 202 தொகுதிகளில் வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சியை தக்க வச்சிருக்கு. மொத்தமுள்ள 243 இடங்களில் 202 தொகுதிகளில் வெற்றி பெற்று அசுரபலம் பெற்றது பாஜக நிதிஷ்குமாரின் ஜேடியு கூட்டணி. தேஜஸ்வி யாதவின் ராஷ்டிரிய ஜனதா தளம் காங்கிரஸ் கூட்டணி வெறும் 35 இடங்களில் மட்டுமே வெற்றி பெற முடிந்தது. இதில் 61 தொகுதிகளில் களமிறங்கிய காங்கிரஸ் கட்சியால் வெறும் 6 இடங்களில் மட்டுமே வெற்றி பெற முடிந்தது. இதனால் இந்த தேர்தல் முடிவு காங்கிரஸ் கட்சிக்கு மரணடியாகவே பார்க்கப்படுகிறது. பீகார் 2020 சட்டசபை தேர்தலில் லோக்சபா தேர்தல் வெற்றியை தொடர்ந்து தற்போது மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணி அசுர வெற்றியை பதிவு செய்துள்ளதால் நாடு முழுவதும் பாஜக தொண்டர்கள் வெற்றியை இனிப்பு பட்டாசு வாங்கி கொண்டாடி தீர்த்தாங்க. இதேபோல தமிழகத்தில் பீகார் சட்டசபை தேர்தலில் பாஜக கூட்டணி அமோக வெற்றி பெற்றதை கொண்டாடும் விதமாக தமிழக பாஜக அலுவலகம் கமலாலயத்தில் தொண்டர்கள் இனிப்பு வாங்கியும் பட்டாசு வெடித்தும் கொண்டாடினாங்க. இதில் வானதி ஸ்ரீனிவாசன், பாஜக துணைத் தலைவர் கரு நாகராஜன் மற்றும் நிர்வாகிகள் பங்கேற்றாங்க. தொடர்ந்து பேசிய வானதி ஸ்ரீனிவாசன், பீகாரை போன்றே தமிழகத்திலும் காங்கிரஸ் கட்சியை மக்கள் துடைத்தெறிவாங்க. இங்குள்ளவர்கள் பீகாரில் தேர்தல் பிரச்சாரம் செய்த போதும் கூட அங்கே காங்கிரஸ் கூட்டணிக்கு தோல்விதான் கிடைச்சிருக்கு என்று விமர்சிச்சிருக்காங்க. வானதி ஸ்ரீனிவாசன், முதல்ல பாஜக கூட்டணிக்கு வாக்களித்த மக்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். பிரதமர் மோடி மீது நம்பிக்கை வைத்துள்ள பெண்கள் எங்கள் கூட்டணிக்கு வாக்களித்து இருக்காங்க. பீகார் மக்கள் வளர்ச்சி மற்றும் பாதுகாப்பு தான் முக்கியம் என நினைச்சிருக்காங்க. இதுதான் வாக்கா மாறி இருக்கு. அடுத்து நடக்க உள்ள தமிழகம், புதுவை, கேரளா, அசாம், மேற்கு வங்க தேர்தல்களிலும் பீகார் தேர்தல் முடிவுகள் பிரதிபலிக்கும். தமிழக சட்டசபை தேர்தலும் இது போன்ற வெற்றி எங்களுக்கு கிடைக்கும். எங்கள் கூட்டணிக்கு இன்னும் பல கட்சிகள் வரும். பெண்கள் அரசியலில் வாக்காளர்கள் மட்டுமின்றி அரசியலில் மாற்றத்தையும் ஏற்படுத்துவார்கள் என்பதை பீகார் பெண்கள் நிரூபித்து இருக்கிறார்கள். பீகார் தேர்தல் சிறப்பாக பணியாற்றிய மகளிர் அணி நிர்வாகிகளுக்கு இந்த தேர்தலில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழகத்திலும் பெண்கள் தங்கள் பாதுகாப்புக்கு என்டிஏ கூட்டணியே ஆட்சிக்கு வர வேண்டும் என்று நினைத்து முடிவெடுத்து விட்டார்கள். எனவே வரும் தேர்தலில் பாஜகவுக்கே அவர்கள் வாக்களிப்பார்கள். பீகாரை போன்று தமிழகத்திலும் மாற்றம் வரும். பீகாரில் காங்கிரஸ் கட்சி துடைத்தெறியப்பட்டுள்ளது. தமிழகத்திலும் விரைவில் காங்கிரஸை மக்கள் துடைத்தெறிவார்கள்.